Hello, Vanakkam, Vandanam, Sushwakatam, Sat Sri Akal, Namaste. Welcome to me and my Heartful Cooking channel. என்னுடைய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மனசார சமையல் செஞ்சாலே டேஸ்ட்டாக இருக்கும். சந்தோஷமாக சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம க்ரீமி பட்டரி ரிச் டெலிஷியஸ் பாலக் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்தது டெய்லி கீரை சாப்பிடணும்னு. ஏன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சாப்பிடணும்னு நினைக்கும் போது பாலக் பன்னீர் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாலக் பன்னீரோட ரோட்டி, சப்பாத்தி, பராண்டாஸ், நான், லச்சா பராண்டா, ஃபுல்கான்னு இந்தியன் பிரெட்ஸோட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அப்படியே என்னுடைய சேனல் பார்த்துட்டே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்னுடைய நியூ வீடியோ அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட பேசிக்கிட்டே பாலக்கீரை, அதாவது பசலைக்கீரையோட இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதோடு கூட ஹார்டான ஸ்டெம்மு நம்ம போட வேண்டாம், இலையை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நான் இங்கே ஒரு கத்தக்கீரை எடுத்திருக்கேன். 250 கிராம் டு 300 கிராம் இருக்கும். இந்த இலையெல்லாம் எடுத்து முடிச்சிட்ட பிறகு நல்ல தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மண் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த மண் வாசனையோ இல்லை மண்ணோ அந்த பாலக் பன்னீரில் இருக்காது. அதனால் நல்ல தண்ணியில் ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 தக்காளி, 2 ஆனியன் எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு நான் எடுத்துருக்க ஆனியன்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் இங்கே 3 ஆனியன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ பியூரி பண்ண போகிறோம், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் அரைக்கிற ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி, முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பை வந்துட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 to 15 முந்திரி பருப்பை சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை வந்துட்டு நல்லா நைஸாக முந்திரி பருப்பை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாலக்கை வந்துட்டு நம்ம பிளான்ச் பண்ணிவிட்டு அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியும் வெங்காயம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பூண்டு 4 to 5 பூண்டு நம்ம எடுத்துட்டு அதை வந்துட்டு சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சுடு தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ண பாலக்கை வந்துட்டு 1.5 minutes to 3 minutes வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஐஸ் க்யூப் தண்ணியில் போட்டுக்க போகிறோம். இதுதான் வந்து பிளான்ச்சிங். இந்த பிளான்ச்சிங் பண்ணும்போது பச்சை கலர் மாறாமல் இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு இந்த பிளான்ச்சிங் நம்ம பண்ணுறது. அதோடு கூட பாலக்கோட ஃப்ளேவரும் மாறாமல் இருக்கும். ஸ்மூத்தாக அரைக்கிறதுக்கு பிளான்ச் பண்ண கீரையும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1/2 teaspoon, தனியாத்தூள் 1/2 teaspoon, கரம் மசாலா 1/4 teaspoon, முந்திரி 10 to 15 ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் இல்லை பேன் எடுத்துகிட்டு அதை சூடு பண்ணிவிட்டு 1 tablespoon நெய் இல்லைனா 1 teaspoon, இடையில நம்ம பட்டரும் சேர்க்க போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நெய்யை யூஸ் பண்ணிவிட்டு அந்த நெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகத்தை நம்ம போட்டுக்க போகிறோம். இப்போது ஜீரகம் இப்போ போட்டுக்கிட்டோம். இப்போது கட் பண்ண ஆனியனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த ரெசிபி பண்ணும்போது ஆனியன் நல்லா சாஃப்டாக கேரமலைஸ்டு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் சரியாக வேகாட்டி டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. அதனால நல்லா கோல்டன் ப்ரௌன் அப்படி வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியனை. இதுக்கிடையில் நான் வந்துட்டு பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுபடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியனை 1 teaspoon இஞ்சி பூண்டு விழுதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரைச்ச டொமேட்டோ பியூரியை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நெய்யும் தக்காளி வெங்காயம் அந்த பியூரி எல்லாமே வந்துட்டு தனியாக தெரியணும். அப்படி இருக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்துட்டு நெய் வந்துட்டு பிரிஞ்சு வருது, நீங்கள் இதை பார்க்கலாம். நெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சோண்டு நான் வந்துட்டு ஆனியனில் உப்பு போட்டேன், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதையும் நம்ம சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்க போகிறோம்.
எடுத்து வச்ச கொத்தமல்லி தூளையும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாம் ட்ரை மசாலாவும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம கரம் மசாலா மட்டும் நம்ம பாலக்கோட சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா இதெல்லாத்தையும் ஃப்ரை பண்ணணும். இதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த கிரேவியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மசாலா வந்துட்டு நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, உங்களுக்கு எவ்வளோ தூரம் கரம் மசாலா டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அரைச்ச பாலக்கை வந்துட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். அந்த பாலக்கீரை பாருங்களேன், எவ்வளோ பச்சை பசேர்னு பசுமையாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பச்சைனாவே பசுமை தானே, பசுமைனாலே அருமை தான். இப்போது அரைச்ச பாலக்கீரையை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஏன்னா நம்ம அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம், கொஞ்சம் பச்சை வாசனை இருந்திருக்கலாம். இது எல்லாமே இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சி. இன்கேஸ் இப்போ இது அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன பீஸ் பட்டர் வந்துட்டு நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இதோடு கூட நம்ம வந்துட்டு கேஷ்யூ நட் பேஸ்ட், க்ரீம் எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். அதனால் பட்டர் வந்துட்டு நான் இங்கே கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு பட்டர் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும்னா பட்டர் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச 30 to 45 மினிட்ஸ் ஊற வச்ச கேஷ்யூ பேஸ்ட்டை வந்துட்டு இங்கே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ண பன்னீர் க்யூப்ஸையும் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் பன்னீர் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். இப்போது நான் வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ் க்ரீம், அதாவது வந்துட்டு பால் ஆடையை நான் சேர்த்து வச்சு அதை பீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு அதை நான் சேர்த்துக்க போகிறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வீட்டில் செஞ்ச க்ரீம் இல்லாட்டி வெளியில் கடையில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒரு தடுக்கா நம்ம பண்ண போகிறோம். நெய்யை சூடு பண்ணிவிட்டு கட் பண்ண பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை வந்துட்டு ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வந்துட்டு கறியிடும். இதுக்கப்புறம் காஷ்மீரி லால் மிர்ச் இதை நான் போட்டு தடுக்கா பண்ணிவிட்டு அந்த பாலக் பன்னீரில் அந்த தடுக்காவை போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பிளேட்டிங்கும் பண்ணிவிட்டேன். சூடான நெய் பராண்டாவும் ரெடி. இந்த சுவையான நெய் பராண்டாவோட இந்த ரிச் க்ரீமி பட்டரி பாலக் பன்னீரோட என்ஜாய் பண்ணலாம் வாங்க. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு என்ன எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ க்ரீமி டேஸ்ட் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த நெய் பராண்டாவை பிச்சு பன்னீரை எடுத்துட்டு பாலக் பன்னீரை தொட்டு அப்படியே சாப்பிட போகிறோம். பாலக் பன்னீர் செம்மையாக இருக்குது. ஆஹா, என்ன அருமை! இந்த ரெசிபி பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.